வீட்ல இருக்கேன். ம். இல்ல நான் வந்து வேலைக்கு போறேன். நான் வந்து வியாபாரம் பண்ணாத ஒரு நபர். இப்ப நான் என்ன பண்றது? நான் மாச சம்பளத்த எதிர்பார்க்கிற ஒரு நபர் அப்டின்னா, உங்க வீட்டு பூஜை ரூம்ல அந்த ஸ்வஸ்திக் சிம்பல பின்னாடி மஞ்சள்ல வரைஞ்சுக்கலாமே! அந்த ம். செவுத்துலயோ, இதுலயோ பண்ணிக்கலாமே! எப்பயுமே ஸ்டிக்கரிங்க விட வரையறதுக்கு, கைப்பட வரையறதுக்கு பலம் அதிகம். ம். அத தாண்டி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் அந்த ஸ்வஸ்திக் சிம்பல பாருங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் உங்க மூளை அமைதியாயிடும். ம். இந்த இந்த பதிவு அப்படியே போய் உங்களோட வலது பக்கம் மூலையில போய் ஸ்டோர் ஆயிடும். இது உங்கள பணம் சம்பாரிக்க வைக்கிறதுக்கு பின்னாடிலருந்து புஷ் பண்ணும். 1. தினசரி காலையில வேலைக்கு கிளம்பும்போது, வீட்ட விட்டு வேலைக்கு கிளம்பும்போது, டெய்லி மணி பார்க்குறவங்க, நான் அன்றாட வேலை செஞ்சு பணம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு நெனைக்கிறவங்க, டெய்லி காலையில வேலைக்கு கிளம்புறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 நிமிஷமாவது 10 டூ 15 மினிட்ஸ் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல உட்காந்து உங்க ரைட் பிரெயின்ல ஸ்டோர் பண்ணுங்க. வேற எந்த நினைவு, வேற எந்த தாட்ஸ் ப்ராசஸ் இல்லாம இத மட்டும் ஸ்டோர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பணிக்கு கிளம்புங்க. சார் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்வஸ்திக் சிம்பிள வரைஞ்சு வச்சு, அத பார்க்குற வரைக்கும் நாங்க பண்ணிருவோம் சார். அது ரைட்ல போய் ஸ்டோர் ஆகுதா? லெஃப்ட்ல போய் ஸ்டோர் ஆகுதா? அப்படின்றத நாங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இங்க பாருங்க எல்லாமே நம்மளோட கணக்கு தான். ம். நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ, அத இந்த மூளை கேட்கும். நம்ம உள்ள என்ன இன்னர் தாட்ஸ் இருக்கோ, அத நிச்சயமா இந்த உடம்பும் கேட்கும், உள்ள இல்ல. நம்ம அப்படி ஒரு மனனம், நம்ம அது உள்ள வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அது கண்டிப்பா போய் அங்க தான் போய் ஸ்டோர் ஆகும். மாத்திலாம் நடக்காது. ம். நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா விஷயத்தையும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்காம அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறோம். நீங்க கான்ஷியஸோட செய்ற எல்லா விஷயமும் நீங்க எப்படி கேட்கிறீங்களோ அப்படி ஸ்டோர் ஆகும். இங்க பாருங்க